அதுக்கு வந்தாலே அது ஒரு சிறப்பு தான். ஆமா சரிங்களா? எவ்வளவு ஒரு அமைதியா மக்கள் எவ்வளவு சிறப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அதனால இப்படி இருந்தாலும் மக்கள் பிடிக்கும். முதல்ல எந்த கலாச்சாரம் இல்லாம எங்க அமைதிகளுக்கும் பெண்களுக்கும் என் அமைதிகளுக்கும் ஆண்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் பள்ளிக்கூடத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பணியை சிறப்பா தொடரலாம்னு இருக்கிறேன். சரி, தொடரு. 10 மணிக்கு ஆரம்பிக்கிற பணி 5, 6 மணி வரைக்கும் இந்த பணியை விடவே கூடாது. உங்க பணி ரொம்ப சிறப்பா இருக்கணும் ஆரம்பிச்சோம்னா. அதே போல எங்க யூடியூப் இருக்கும் அன்பு அண்ணன் மாயகுல மாதவன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடியோ அமைத்துக் கொண்டு இருக்கும் என்ன பேர் என்ன? நியூஸ் செல்விங்களா? நீங்க நியூஸ் செல்வி, நான் ராதா செல்வி பத்தி ஒற்றுமை. ஆமா, அன்பு அண்ணனுக்கு என் சிறப்பான வணக்கம். அதனால மாமா மாமானவனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு குழு குழுன்னு தம்பின்னு சொன்னா அவனுக்கு சுத்தமாக சிரிப்பு வராது.
எங்க 4 பேரும் போட்டா அப்புறம் ஆட்டு வாங்க போறேன். சும்மா சும்மா ஆடிட்டாங்க. ஒரு புத்து லேசா புத்தகம் கிளம்பிடுறேன். என்னக்கா கொஞ்சம் நின்று புத்தகமா உண்ட லேசா தூக்கி எங்க ஆளை காமிச்சிட்டாலும் அப்படித்தான் இருக்கும். காரிக்கிட்டு புடிச்சு புடிச்சுன்னு துப்புவேன். ஏமா சூப்பர் பிள்ளையா மட்டும் வாசிக்க முதல்ல. ஏமா இந்த நாடகத்தாடி தான் நான் சீட்டு காசு கட்டணும், தவணை காசு கட்டணும். இதை நம்பிதான் என் பொழப்பே இருக்கு. நான் வெளியிட்ட கட்டியிருக்கு. இந்த கக்கூசு கட்டுறதுக்கு சிமுடு முட்டாவுக்கு காசு பத்தல. ஒழுக்கமா பெட்டியை வாசிக்கிறேன். உன் திருக்க நெரிச்சு போயிருக்கேன். என்னமா கூடாது? என்ன ஐயாவுக்கு அதிர கூடாதுன்னா பாட்டுதானே யாரு சொல்ற? நீ பாட்டு ஐயாவுக்கு அதிர கூடாது என்னமா? கோளார சொல்லிவிட்டாலும் அப்படித்தான் இருக்கு. உனக்கு கோளாறு ஆகி போயிரு. என்ன வாடிப்பட்டி மட்டும் கிடைச்சி வேற என்ன கேட்கணுமா? கேட்கணுமா? இன்னொரு வேகமா பார்த்துமா? இன்னொரு வேகமா சவுண்ட சொல்லுங்க. நான் சவுண்டா கட்டிட்டு நான் பாதியில போவானா? நல்லா இருக்கே. என்ன ஏற்ற கட்டி விட்டா பாருங்க. நான் எப்படி பாட போறேனோ அதே மாதிரி நீங்க பாருங்க. பாடுமா? நல்லா ஏற்றுங்க. எனக்கு பட்டிக்காரத்தோட சாணி வெறிக்கணும். ஏற்றுங்க. அந்த காலப்புறா
பாவம் தெரியுமா? உண்மைக்குமே ஒரு நாடக உலகத்திலே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எங்க புஷ்பநாதன் மாமா. எந்த பாடல சிவனையும் வாழ அடக்கிட்டு இருக்கிற கட்டிக்கொள்ள நாடகத்துக்கு வந்திருக்கிறேன். உன் குசும்பு வேலையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது தம்பி. குர்ஜே அட்டி கிருச்சியா என்ன சம்பவராஜா நினைச்சியாடா? இந்த சாமி ரோசகட்டால் நினைச்சியா? உன் பேச்சுக்கு அந்த ஆளுலாம் மேலாம் லட்சுமணா என்னடா ஓதா செடி 2 வயசு 50 வயசு 50 வயசு நான் கண்டு சேர்க்க கண்டு பேனடா நான் சொன்னேன். நீ என்ன சொல்லிக்கிற? நீ என்ன அப்ப சொன்ன? அம்மாடே சிங்கேட்ட போறதுக்கு அப்புறம் உன்னை சிறை அடிக்கலாம் நான். உன்னை கத்திக்குள்ள மேலே எங்கமா உன்னை தூக்கி அடிக்கிறவன் நான். எப்ப அடிக்கிறீங்க? எப்ப அடிக்கிறீங்க? இந்த வாயில தெப்பே கொடுத்து நம்ம தூக்குறோம். மட்டும் கொஞ்சம் ஏகிட்ட சாதி எடுத்து வச்சு விடுங்க. வாய் ரொம்ப பேசுறேன். நான் எடுத்தேன். ஆமா. உனக்கு மீனே வைக்க சொல்லிடுறேன். பேசாம சபையிலே தமிழிலே இசையிலே நான் பாடும் பாடத்தினாகவே எல்லோரும் இல்லை வாட்டுங்களே ரசிகனை அறிவே எந்த இடத்துல எந்த வாசகத்தை விடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேசிட்டோம்னா என்னடா ராதாச்சாமி சரியான ரொம்ப பேசுறது ஏற்கனவே நம்மளுக்கு நல்ல பேரு. ஆமா, அதனால பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எதை அடக்க வேண்டுமோ அதை அடக்க வேண்டும், எதை ஒடுக்க வேண்டுமோ அதை ஒடுக்கணும், யாரை கிழிக்க வேண்டுமோ சமூகராஜா வச்சு கிழிக்கணும். வாய் பத்தியா வக்கத்த வாய் 100வது நாள் நான் 100வது வேலை பார்க்கறாமா யாரு? ஆமா, நான் கல்வா செடிக்க அவங்க பெரிய மன்மத குஞ்சு வேந்த பொம்பளை கூட எழுதிக்க மாட்டா. கருவமுடன் சொன்னா அப்படியே ஒன்பது போலதான் மேல மேல பிரச்சனை வந்துருக்குறா சொன்னாட்டேனே. அப்ப இருந்தாலும் சும்மா விடலாமலே. இன்னைக்கு கட்டி கொடுத்தா அதனால கட்டியை எடுக்கிறவளே நான். ஆமா, அதனால ஆரோடுக்கு ஆரம்பிச்சுட்டு சந்திக்க முடியாத வேலை செஞ்சுக்கலாம். நான் என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு நீங்க எதிர்ப்புறமா அடிக்கணும். என்னடா அக்கா தப்பா இல்ல? இப்பதான் ராதா செடினா அப்புறம் அக்கா இருக்க. அரே கப்பா பதிவு நேற்று வாசல் நாடகத்துல டான்ஸ் ஏற்படுது. என்ன மாத்த ஆடுங்களா சார்? ஆனா அந்த குண்டியும் மண்டையும் மட்டும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்க சொடிச்சு வந்துருப்பேன். பேருந்து மாத்திரம் பேருந்து இங்கேதான் இருக்கு. பேருந்து வாங்கி போடுறா முடிய மாட்டேங்குது. உனக்கு அதனால பயம்.
இதெல்லாம் மெலோடி சாங். இந்த பாடல அதாவது இது கடம்ப படம்னு சொல்லுவாங்க. இந்த பாடல முதல்ல நான் அரங்கேற்றம் பண்ணது நம்ம கட்டிக்கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் தான் எல்லா வேலைகளுமே பாட ஆரம்பிச்சு. இன்னைக்குமே ஆடியோஸ் அப்படி இன்னைக்குமே நல்லா இருக்குன்னு. ஆமா, எனக்கு 60வது கல்யாணம் தந்தைக்கு நீங்க தான் வந்து வயசுக்கு ஆமா, நீங்களோட கிளம்பி இருக்கீங்க. டான்ஸ் அன்னைக்கும் ராதாச்சேரி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக முன்னாடி எடுத்து கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய் துணி ஆமா, தயம், லயம், மாதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்றது யார் தெரியுமா? தாளக்காரர். முதலிடம் கொடுக்கணும்னு தாளக்காரருக்கு மட்டும்தான். அதே மாதிரி முதல்ல சம்பளம் கொடுக்கறதே தாளக்காரருக்கு தான் அந்த காலத்துல. ஆமா, இப்பெல்லாம் முதல்ல டான்ஸுக்கு அப்புறம் பப்புனுக்கு. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, யார் வந்தாங்க. அதனால நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க அவர் தாளத்துல போடுவார். அவரை எச்சரிக்கிறீங்களா? இல்ல, அவர் மட்டும்தான். இந்த வாசிப்பு நீ வாசிக்கலன்னா உள்ள இருக்கிற புள்ள வெளியில வந்துருப்பான். கேட்டுக்கிறேன். சட்டத்தை கேட்கறேன், தப்பு தப்பு அடி பார்ப்போம். சோத்துக்கு தலையில பிடிக்க மறுபடியும் தப்பா என் பாடலை ரசித்த அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால சந்திக்கப்பட சந்திக்கலாம்.
நல்லா வேலை பார்த்து சார் பிள்ளை என்ன கொட்டாய் விடுறேன் நல்லா எத்த தஞ்சி பொம்பளை என்ன 1000 தள்ளி போய் கொட்டாய் விட்டுருக்கா என்ன வார்த்தை கேட்டீங்க எவ்வளவு பெரிய நடிகை தெரியுமா தமிழ் வார்த்தை என்ன கேட்டீங்க அடல் ஓடி எவ்வளவு பெரிய நடிகையா நீங்க இருக்கிறதான பிரச்சனை அதான் ஒரு வாட்டி நீ ஓயாம நீங்க இப்ப நீ இருக்கிற கண்டா வேண்டா கண்டா ரெண்டு பேருக்கு சாத்தி பிள்ளைங்க வச்சுக்கோங்க அருமையான பாடப்படிய மிஸ்டர் சண்முகராஜ் அவர்களே சொல்லுங்க கடவுளின் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அதாவது விவசாயத்தை பத்தி மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கீங்க யார் எழுதுனது தெரியுமா சொல்லுங்க மருதகாசி எழுதுன பாட்டு எழுதுன பாடு பாடுறது யாரு யாரே சௌந்தரராஜன் சௌந்தரராஜன் நடிச்சது யாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதுல பொம்பளை நடிச்சது யாரு கேஆர் விஜயா அப்ப நீங்க எம்ஜிஆர் வந்தா நான் கேஆர் விஜயா அப்ப எம்ஜிஆர் கேஆர் விஜயாவுக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை எனக்கு கொடுக்கணும் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு கடவுள் என்ன கண்டனோடு கண்டெடுத்து அவசாரின்னு இருப்பாருங்க இந்த அவசாரி வேலை அப்புறம் உன்னை நான் கேட்க மாதிரி இருக்கும்ல எங்க என்ன ஆம்பளை அவசாரி போயிட்டு அப்ப நீங்க பொம்பளை அவசாரி செஞ்சுக்கிறா வெட்டி புண்ணாக்கு சுரேந்தர் மாமா என்னடா மாமா ஓமானு கிடக்குற மருந்த குடிச்சு செத்துறனு என்னட்ட பேசு என்னட்ட பேசு பேசுறேன் அங்கெல்லாம் மூப்பர் வைக்கிறேன் அகத்தி பேசாது என்னடா ஒச்ச கிழிச்சு போடுவேன் சாம அறுத்துக்குங்க ஆச்சுக்க வெட்டி பேரு ஒரு ஆம்பளை தூக்கி வச்சு ஆம்பளை அவசாரி செய்யறா ஆத்துல ஏண்டா ஆள் ரவுண்டுக்கார பேர அவசாரி ஏய் ஏய் பா
தமிழ் படிக்கிறீங்களா? ஹிந்தி தெரிஞ்சு பேர் தமிழ் படிச்சிருக்கியா? தமிழ் படிச்சிருக்கியா? படிச்சது இல்ல. கஜடா தபர சரிங்க. எங்கன ஜமன எங்கன வண்ணம் யாரோல பலவ கஜடா தபரண்டா கா எங்கன ஜமனண்டா யாரோல பலவண்டா தமிழ். இந்த தமிழ்ல இலக்கணத்துல பிரித்தெழுதுங்க. எப்படி பிரிக்கணும்? சேர்த்தெழுதுங்க. அறிஞ்சொரு பொருள். கோடி தேடல் நிரப்பு. ஆங்கிலத்துல fill in the blanks சொல்லுவாங்கல்ல. பிரிச்சு பார்க்கணுமா? பிரிச்சு எப்படி பார்க்கணும்? கண்ணால நீ கேப்பனா? கேட்டது இல்ல. ஊரா பாத்துட்டு இருக்காங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம தாய்மார்கள். அதனால தான் நான் வாயா கடவுள் என்றும் கண்டு பிளஸ் அறவே பிளஸ் ஒளி. அதனால சேர்த்து சொன்னா கண்ணால நீங்க இந்த இன்னொரு வார்த்தை சொன்னீங்க. என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு, என்ன பெத்தெடுத்தது ஒரு பெத்த தாய். ஆமா, நான் கெட்டிக்க போறது ஒரு பெண்ணு தான். எனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்தது ஒரு பெண்ணு, தங்கச்சி பிரியாங்க. பேச மாட்டேன். ஐயா சாரி. அதை சேர்த்து பார்த்தா அவசரம் வந்து ஏதோ ஆளை திருப்பி கொடுத்தேன். அவங்க சொல்றாங்க நான் என்னடா இருக்க மாட்டேன். நீ போட்டு போட்டே ஜாமான பத்திரமா வச்சுக்க. ஜாமான பாரு, ஜாமான பாரு. தெரியல யாரு? இது யாரு? சிவபெருமான். சக்தி. சக்தி சக்தி. இதுதான் சக்தி. சிவன். சிவபெருமான். சிவனுக்கு எப்படி இருக்கு? சிவனுக்கு நீளமா இருக்கு. சக்தி அகலமா இருக்கு. சக்தியில மாத்திராத நீளத்துக்கு தெளிச்சு போயிருந்தேன். அசந்த மாட்டிருவேன். எத்தனை மாட்டுவா? நீ சித்தாரு. நீ கொத்தனார் தானே. கொத்தனார் எப்படி இருப்பேன்? தூக்குண்டோட வருவார். தூக்குண்டு மட்டை போட. அதோட உன் குண்டு நெருக்க சித்தாரு எங்க நிப்பேன்? கீழே நிப்பேன். நீங்க கொத்தனார் ஐயா மேல நிப்பீங்க. நீ என்னைக்குமே கீழே தான். நாங்க கீழே நின்னாதான் உனக்கு வேலைங்க. உட்காரு போட்டு தூங்குனேன்னு வையே, காசை வெட்டி போட்டுருவேன். நீ கீழே நிப்ப, நீங்க மேல நிப்பீங்க. நீ என்ன செய்யணும்? நாங்க சத்தியை ஏத்தி கொடுக்கணும். நீ தூக்கி கொடுக்கணும், நான் அடிக்கணும். நான் தூக்குனதான் அப்பதான் நீ பிரேஸ் பண்ண. நான் தூக்குனதான் உன் மொத்த கம்பிக்கே வேலை. ஏதோ உன் தலைக்கு நீ கையாலே அடிச்சு ஜா வேண்டியதா. அதெல்லாம் லட்சுமியை குழப்பம். அதெல்லாம் என்னைய பார்த்து நீ பேசாதவங்கல்ல. உன் ஏப்ப சாப்பை வேணாலும் வருவா இழுச்சு ஆயு. அவர்தான் இந்த சமூகராஜா. நான் தம்பி வேலை சொன்னாங்க. ஏமா வீட்டுக்குள்ள போட்டு அடிப்பேன். சபை சபை இருந்து பேசு. அடிப்பையா? அப்படியா? லட்சுமண கூட உனக்கு பொண்ணு வாக்குற வேண்டாம்னா வேண்டாம். ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. உலகத்தில் ஆண் இல்லாமல் பெண் இல்லை. சிவன் என்று சக்தி இல்லை. அப்படியா? நான் இல்லாம நீங்க எனக்கு தான் பெருசு. அந்த யாருக்கு சொன்னது? அறியாதது புரிந்தது முடியாது அனைத்து யாமலும் தங்காச்செல்வி நன்றாக என்னை ஒருமுறை இன்னொன்னு நக்கலாம் எப்படி நக்கணும்? காலையில அவ்வளவு நக்கணும். அவ்வளவு மதியம் நக்கணும். இவ்வளவு ராத்திரி எவ்வளவு நக்கிட்டு போ. என்னிட பேசுறப்பனா நீ எந்த சந்தில போவியோ அந்த சந்தில நான் வரேன். 35 வருஷமா குப்பை கொட்ட முடியுமா? நீ ஏமாந்த பிள்ளை வந்தா எப்படி ஏப்பாச்சாப்பா அடி பண்ணி எனக்கு தெரியும். நொண்டிய கணக்குக்குள்ள ஒழுக்கமா பேசுவாங்க. நேத்து அள்ளி இருக்காங்க விழுப்புரத்துல திருச்சி விசிய வச்சு அம்மாமே நான் பெரிய பாம்பு, நான் பெட்டி நான் ஆல்ரவுண்டர், சொல்லு
என்ன சாதனை பண்ணிட்ட? என்ன சாதனை பண்ணி கிச்சிருக்க? என்ன சாதனை பண்ணிருக்க? உட்கார்ந்து உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா ரெண்டு கையில உச்சி அடிக்கிறேன் நானு. மக்கள் யானை பட வருவேன், குதிரை பட வருவேன், என் தம்பி குட்டி மாதிரி மாட்டை அடக்குவேன். மாட்டை எப்படி அடக்குவேன்? மாட்டை எப்படி அடக்குவேன்? தும்முல பிடிச்சி அடக்குவேன். எங்க நீ நல்ல மனுஷன் நான் நிக்கிறேன், என் தும்முல பிடிச்சி நீ அடக்கல பாக்கணும். தும்முல பிடிச்சி அடக்கி நீ ஒரு அண்டா அடக்கணும். தும்முல பிடிச்சி அடக்கிட்டு நான் சங்கத்தில கமிட்டில உட்காரேன். சொல்லுங்க மிஸ்டர் மாணிவேக்கா. சொல்லுங்க என்ன பேசுறீங்க? ஆம்பளை நீ சாதனை பண்ணல, ஆம்பளை வரை என்ன சாதனை பண்ணிருக்க? ஒரு பொட்டு கடைக்கு 1 ரூபாய் காசு கொடுத்தது இல்ல, ஒரு பச்சை மிளகாய்க்கு 50 பைசா காசு கொடுத்தது இல்ல. இதுல உழைச்சு கொடுக்குற எக்கா உழைச்சு கொடுக்குற சம்பாதிக்கிறது 500 ரூபா, பொட்டாடி கொடுக்குறது 200 ரூபா, இந்த 300 ரூபாய் கொடுத்து ஒய் சாப்பிட்டு போயிடுறது. சரி தண்ணியை போட்டமே வந்தாமே குடும்ப கொடுத்துட இருக்க அந்த அக்கறை எந்த ஆம்பளை காசு இருக்காக்கா? நீங்க சொல்லுங்க. தண்ணியை போட்டோம்னா அமலை கட்டையோட படுத்து கிடக்குறேன், நாயும் பண்ணியே சேர்ந்தோட பெணாட்டிட்டு கிடக்குது. அப்ப குடும்பத்தை காக்க வேண்டிய ஆள் யாரு? ஒரு குடும்பத்தை கட்டி காவல் பண்றது ஆண்களோட கையில இருக்கு. அமலை கட்டையோட படுத்து கிடக்குறேன். பெண்கள் பூ மாதிரி நினைக்கிறேன். நாங்க இருந்தாதான் உன் வாழ்க்கையில வாசம் அடிக்கும். இந்த மேல எப்படிப்பட்ட மேல எப்படிப்பட்ட மகள் எனக்கு தெரிஞ்சாதான் அடக்கி போயிட்டு இருக்கேன். காலையில என்ன செய்யறது? கூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமியை கும்பிட்டு ஐயாவை வணங்கல். ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே இருக்கு. அசுசியம் அசிங்கம் இருக்கக்கூடாது. வாயை கிளப்பாதப்ப சேத்துல வளர்றதும் செந்தாமரை கவச்சி இருக்கணும், கவச்சி இருக்கணும். சரிங்களா? கவச்சி இருக்கணும், கவச்சி இருக்கணும். ஒரே கவச்சியாவும் போகக்கூடாது, ஒரே கவச்சியாவும் போகக்கூடாது. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? எப்படி செப்பவா? என்னுடைய வியாபாரத்தை ஆமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சொல்லவா? ஆமா பழம் சின்னதான் இருக்கும், ஆனா அதோடைய ருசி இருக்கே, அதோடைய தன்மையே வேற. பழம் கருப்பா தான் இருக்கும், ஆனா அதோடைய தன்மை இருக்கு. ஆனா என் மகன் இருக்கு முள்ளு முள்ளாதான் இருக்கும். ஆமா இழந்த முள்ளு ஏத்து வச்சுன்னு வச்சுக்க, அப்படிதான் குடவி போட்ட மாதிரி தொப்பு தொப்புன்னு போட்டு கிடக்குறேன். ஆனா முட்டி எங்கிட்ட சுண்ணாம்பு வாங்கி தரதுனால அந்த சுடு சுடு போன முள்ளு தெரியுமா? குத்து முடிச்சு உள்ள சூறமுள்ளியா? கேள்விப்பட்டிருக்கா? சூறமுள்ள வெள்ள வெள்ளேர்ல இருக்கும். அந்த மாதிரி நானு என்ன இருக்கீங்க? உங்க பழம் எப்ப கிடைக்கும்? என் பழம் சீசனுக்கு சீசன் தான் கிடைக்கும். என் பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பழம் என்ன ஆச்சரியமான பழமா இருக்கு. பனானாஸ். ஓ வாங்கிட்டோமா? எத்தனை வகை வச்சிருக்கீங்க சார்? 4 வகை. ஆமா 4 வகை வச்சிருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? ரஸ்தாலி தகுதியில ஓடிடுச்சு. பூவப்பழம் நம்ம டெஸ்ட் நோம்பு நன்னை வாங்கிட்டாங்க. சரி. செவ்வாழை பூரா புஷ்பநாதை வாங்கிட்டேன். எதுக்கு சத்தியத்துல இருக்கா? கதலி பழம். அது வச்சு கதலி பழம் பூரா அவன் வாங்கிட்டேன். சரிங்க. அவன் அரசோட லட்சுமி. சரி. நம்மகிட்ட 1/2 லோடு நேந்திரம். அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? நேந்திரம் ஆனா இந்த ஒரு பழம் என்ன பழம்? என்ன பழம்? சின்ன பழம், பூவம் பழம், சிறுமுலை பழம், மாணிக்க பழம். இத்தனை பழம் என் கையில வாசிச்சுன்னு வச்சுக்க, பழத்தை பூரா ஒரு சட்டியில போட்டு பஞ்சாமிர்தம் கலைஞ்சிருவேன். எல்லா பழமும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ. 36 வருஷமா பாத்துருக்கேன். உன்னை மாதிரி பெரிய இருக்கா? சொல்லுங்க மாமா, நீங்க பழத்தை வியாபாரத்தை இந்த வாழமான தோப்புக்குள்ள பெட்டுமை கேட்டுங்க. இந்த வாழமான தோப்புக்குள்ள நான் பூட்ட போற கலப்ப, நான் பூட்ட போற
மைக் இங்க இருக்க மைக்கு மாயோட மாதவன் அங்க இருக்காதா? ஆமா நீ என் மைக்கில் பேசு. ஒரு பாவம் அவரே அசத்து உட்காந்துருக்காங்க. அவர் மேல இன்னைக்கு தான் புஷு கலகலான்னு வருது. எந்த திரும்பி காட்டுமா? பேரு பேருந்துச்சுடா. நம்மளை விட்டுட்டு விழுப்புரம் கூட்டு போயிட்டாங்களே, அவனை காசு பண்ணி போட்டு பார்த்தாச்சா நம்ம உருக்கு அப்படி லப்லப்னு செய்யாத நைவா செய்யணுங்க. எப்படி சொல்றீங்களோ அந்த செய்யணும். அப்படியே செய்யணும். சரிங்க இது கருத்து காட்டுக்காரல என்ன வண்டி கிளம்பிடுச்சு. இந்த புஷு தாங்க முடியாம நல்லா ஆடுறீங்க. நல்லா ஆடுறீங்க, நல்லா ஆடுறேன். நல்லா பேசுறீங்க. பேசுறேன். நம்மளே ஆடிக்கிட்டு கண்டிப்பா ரொம்ப ரசிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் பாட்டி சொல்லி அப்படின்னா என்னவா? உள்ள ட்ரௌசர் போட்டுட்டியா? இல்ல 2023 இருந்து போடலாம்னு இருக்கேன். 2023 இது 23 தானே? ஆமா. இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரௌசர் போட லங்கோடு தான் போடுவேன். லங்கோடு உங்க அப்பா எல்லாம் கட்டுவாரு. இல்ல நானும் போடுவேன். லங்கோடு ஆமா நாங்களாம் படித்தேன். அப்படி நாங்க ட்ரௌசர் போடாத பண்ணோம். அதுவும் தெரிஞ்ச விஷயம் வச்சு அங்கிட்டு ஆரம்பிச்சு கிடக்குது. என்னம்மா அம்மா இல்ல என்ன கிடைக்கும்? எழுத்தி கிடைக்கும். செலுத்தி ஆமா. சும்மா அங்க ஒரு கண்டா எடுக்குவாரு. ரெண்டு அப்படியே இருக்கட்டும். சொல்லுங்க அம்மா. உங்களுடைய பேர் என் என்ன? பேரு சரசுன்னு வச்சு. சரஸ். சூப்பர் பேர். சூப்பர் பேர். என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? ஒரசு. ஒரசு ஒரசு சரஸ் சரஸ். ஒரசு ஒரசு பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு என்ன பேரு? கடப்பாரண்ணி. என் பேரு பொந்துகர் பையன் வச்சிருக்கீங்க. முத்து கருப்பாய். முந்துகர் போய் பேரை மாத்திட்டு கடப்பாய்க்கு முத்துக்கும் சரியா சரியா. இருக்கும்ல. பேரை மாத்திட்டு ஓ பிரியா. ஓ பிரியா. ஆமா. என் பேரு பார்த்து என்ன பேரு? ஓ ஓ பொம்மை. பொம்மையா. ஓ பொம்மையா பொம்மையா. யோசிச்சுருவோம். உச்சரிப்பா. உன் பேர் என்ன? ஓ பிரியா. பிரியா. ஆமா உங்க பேரு? என் பேரு ஓ பொம்மையா. ஓ பொம்மையா. புள்ளி வச்சிருவோம். புள்ளி வைக்கணும். கூப்பிடு. ஓ பொம்மையா. ஓ பொம்மையா. புள்ளி வச்சிருவோம்ல. நீதான் வைக்கிறேன். அது தப்பா நினைக்கிறீங்க போல. நான் எதுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏய், அப்பா சொல்லுங்க மாமா. பேர் மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு போ. அப்படின்னு என்ன பானா? பொன்னம்பலம். என் பேர் பொண்ணு தாய். அன்னக்கிளி. அன்னைக்கு என் பேரை மாத்திட்டு என்ன? பாப்பம்மா பாப்பம்மா. பாப்பம்மா. உங்க பேருங்க? என் பேரு அமெரிக்காவுடைய முன்னாள் அன்பர். என்ன? நீனே சொல்லியா? அட பாவி பட்டுன்னு சொல்றது பத்தியா? என்ன வயசு? இந்த சொல்லி இங்க வச்சுக்க கூடாது. ஒபாமா சொல்லுங்க பாப்போம். ஒபாமா பாப்பம்மா கெடுத்து வச்சிருக்கீங்க.
காதலா என்னுடைய காதல் ஐ லவ் யூ மாமா. கிட்ட போறோம். என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் மாமா நான் ஒரு அம்கம் கிடக்கு. என்ன பண்ண படம் முட்டி வர படமா மாலையில் படமா குறுக்கு சிரித்தவளே குறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் கலச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தச்சு குளிக்க என்ன கொஞ்சம் பூத்து தாயே ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் காத்து தாயே நகைச்சுவை நடிகையில ராதாச்சேரி மாதிரி பாடுறதுக்கு உலகத்துல முருகவள்ளி கருத்து நம்புறேன் நாடக உலகத்துல பாட கேளுங்க. இன்னைக்கு மாசத்துல 25 நாடகம் நாடு ராதாச்சேரி. ஆமா எல்லாம் எங்க குடத்துல இருந்த சகோதரர் சண்முகராஜ் அண்ணனும் நானும் நாளைக்கு நானா ஏன் நாடகம் ஆமா அண்ணே என்ன பெற்ற அண்ணே என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க மாமா கேட்காதுல
என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச உனக்குள்ள என்ன வச்சு
ஆ